ஃப்ரெண்ட்ஸ், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், இது அஃப்கோர்ஸ் 100% ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வச்சு கூட உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு ஈஸியாவே கெஸ் பண்ணிட முடியும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், இல்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங் அப்படின்னு எந்த விஷயத்தை வச்சு கூட உங்களோட கேரக்டரை ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். சைக்காலஜிக்கலா இதுக்கு நிறைய வேஸுமே இருக்கு. சோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான உங்களோட நம்பரை வச்சு உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு அண்ட் நீங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேவரட் நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேரக்டர் கண்டிப்பா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மத்தவங்க முன்னாடி எப்பயுமே லீடரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதாவது ஒரு குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல எப்பயுமே நீங்க தான் தலைமைத்துவ பண்போட இருப்பீங்க. மத்தவங்களை ஹைட் பண்றதுக்குமே ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எப்பயுமே ஒரு கோல் அச்சீவரா இருக்கிறதாலேயே உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அட்ராக்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் உங்க மேல அதிகமா மதிப்புமே வச்சிருப்பாங்க. அண்ட் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப லாயலாவும் ரொம்ப ஜெனியூனான ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரியான பார்ட்னர்ஸ் தான் நீங்க அதிகமா கூட வச்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க. எப்பயுமே உங்களுக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல தேவையில்லாத பார்ட்னர்ஸையோ நீங்க கூட வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அதிகமான கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலுமே அந்த கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கான பேஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மத்தவங்க ஒரு சின்ன கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது நீங்க பல கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஈஸியாவே அச்சீவ் பண்ணி முடிச்சிருவீங்க. மத்தவங்க ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் தேடிட்டு போகும்போது அவங்க எந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்காங்க அண்ட் எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க, அந்த விஷயம் மூலமா நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பா நோட் பண்ணுவீங்க. சோ இதனாலேயே நீங்க மத்தவங்களை விட எல்லா இடத்துலயுமே ஒரு ஜெனியூனான பர்சனா இருப்பீங்க அண்ட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனாவும் இருப்பீங்க. அண்ட் உங்க கூட இருக்கக்கூடிய எல்லா பர்சன்ஸுக்குமே அதிகமா கேர் காட்டக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறதோட எப்பயுமே நீங்க ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சனா இருப்பீங்க. நீங்க ட்ரெண்டிங்கா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. எப்பயுமே ஒரு ஃபேஷனேட்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க உங்களுக்கு பிடிக்கிற எல்லா விஷயமுமே எப்பயுமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. லைக் தீராத விளையாட்டு பிள்ளைல வர விஷால் மாதிரி எல்லா விஷயத்தையுமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. எல்லாத்துலயுமே எது பெஸ்ட் அப்படின்னு தேடி பிடிச்சு வாங்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. சோ உங்களுக்கு நம்பர் 1 பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்பர் 2 உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க எந்த சிச்சுவேஷனையுமே ஈஸியா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க அண்ட் ஹைலி எமோஷனல் பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ எப்பயுமே நீங்க அடுத்தவங்களோட இருக்கிறதுக்கு தான் விரும்புவீங்க. பொதுவா நீங்க லோன்லியா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க அண்ட் ரொம்பவே சேடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ உங்களுக்கு எப்பயுமே உங்களை சுத்தி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்துகிட்டே இருக்கணும். தனிமையை உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. தனிமையில நீங்க லாங் டைம் இருந்தீங்க அப்படின்னாலே ஓவர் டிப்ரெஷன் ஆயிருவீங்க அண்ட் உங்களுக்கு ஹெல்த்துக்குமே அதிகமா பாதிப்பு வந்துடும். அதே நேரத்தில் நீங்க ரொம்ப எமோஷனல் டைப்பா இருக்கிறதால ஈஸியாவே எல்லா விஷயத்துக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதிகமா டிப்ரெஷனுக்குள்ளேயுமே போயிருவீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எப்பயுமே எல்லா விஷயமே ரொம்ப பேலன்ஸ்டாவும் ரொம்ப பெர்ஃபெக்டாவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. உங்களோட லைஃப் எப்பயுமே ஸ்மூத்தாவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பர்சன் தான் நீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சனா இருப்பீங்க, ரொம்ப இமேஜினேட்டிவான ஒரு பர்சனா இருப்பீங்க அண்ட் மத்தவங்களோட ரொம்ப சோஷியலா பழகக்கூடிய ஒரு பர்சனாவே இருப்பீங்க. நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்பர் 3 ரொம்ப ஃபேவரட்டான நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்பவே ஓப்பன் டாக்கான ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களோட மைண்ட்ல என்ன சின்ன விஷயம் இருந்தாலுமே அதை மத்தவங்க கிட்ட ஈஸியா ஷேர் பண்ணிடுவீங்க. அண்ட் உங்களோட மைண்ட் டோட்டல எந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு யார்கிட்டயாவது ஷேர் பண்றீங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய மொத்த சர்க்கிளையுமே ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பீங்க. எப்பயுமே நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல நீங்க தான் ஒரு ஐகானிக் பர்சனா தெரிவிங்க. எப்பயுமே நீங்க தான் அதுல ரொம்பவே யூனிக்கான ஒரு பர்சனாவும் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப் மேல உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே அக்கறை இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட லைஃபை பத்தி அதிகமாவே திங்க் பண்ணுவீங்க. உங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்னு அதிகமா யோசிப்பீங்க. அண்ட் லைஃபுக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி பார்த்துக்குவீங்க. அதே நேரத்தில் சம்டைம்ல நீங்க அதிகமாவே கோவப்படுவீங்க. சோ இதனாலேயே அதிகமா நீங்க பிரச்சனைகளையுமே எதிர்நோக்குவீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்கு தெரியக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. மத்தவங்க கிட்ட உங்களோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு என்டர்டைனிங்கான ஒரு பர்சனா இருப்பீங்க. சோ அதனாலேயே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மொத்த பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சோ உங்களுக்கு நம்பர் 3 பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்பர் 4 உங்களோட ஃபேவரட் நம்பர் 4 இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்பவே லாயலான ஒரு பர்சனா இருப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே லாயலா மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு பர்சனா இருப்பீங்க. எந்த இடத்துலயுமே மத்தவங்களை ஏமாத்த கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. சோ இதனாலேயே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃபேமிலி எல்லாமே உங்களை அதிகமாவே நம்புவாங்க அண்ட் உங்க மேல அதிகமாவே நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க ஒரு கோல் செட்டராகவே இருப்பீங்க. எப்பயுமே உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. அண்ட் உங்களோட லைஃப்ல எப்பயுமே ரியலிஸ்டிக்கான கோல்ஸை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை உங்களால பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்தையே நீங்க கோலா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதர்வைஸ் ரியலிஸ்டிக் இல்லாத கோல்ஸை ஃபிக்ஸ் பண்றதை நீங்க விரும்ப மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எப்பயுமே உங்களோட லைஃப்ல எதை பண்ணணும் எதை பண்ண
பண்ணக்கூடாது அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் எப்பயுமே ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் எப்பயுமே உங்களோட முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க எந்த வேலை செய்தாலுமே அதுல உங்களோட பெஸ்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. அதாவது நீங்க என்ன வேலை செய்தாலுமே அதை பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. சோ உங்களோட ஃபேவரட் நம்பர் 4 இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்பர் 5 உங்களோட ஃபேவரட் நம்பர் 5 இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிராவல் பண்றதுக்கு அதிகமா விரும்பக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அண்ட் உங்களோட ஐக்கும் மத்தவங்களோட ஒப்பிடும்போது அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மத்த நம்பர்ஸ் விரும்பக்கூடிய பர்சன்ஸை விட உங்களோட ஐக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதே நேரத்தில் நீங்க எப்பயுமே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹாப்பியாவே இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு எப்பயுமே அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும். நீங்க எந்த விஷயத்திலயுமே அதிகமா ஈடுபாடு இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எப்பயுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படாத பர்சனா இருப்பீங்க. அது எந்த பெரிய ரிஸ்கா இருந்தாலுமே எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. சோ இதனாலேயே நீங்க நிறைய பிரச்சனைகளுக்குள்ள மாட்டுவீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் உங்களையுமே விரும்ப ஆரம்பிப்பாங்க. அண்ட் நீங்க எப்பயுமே எனர்ஜெட்டிக் பர்சனா இருக்கிறதால எந்த விஷயத்தையுமே ஃபோக்கஸ்டாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுமே ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேவரட் நம்பர் 6 இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்பவே சாஃப்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. நீங்க மத்தவங்க கிட்ட அதிகமா அன்பு செலுத்தக்கூடிய பர்சனா இருப்பீங்க. எல்லா இடத்துலயுமே அதிகமா கருணையாவும் இருப்பீங்க. சோ மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை உங்களால பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த டாஸ்க் எடுத்து பண்ணுவீங்க. இல்ல என்னால பண்ணவே முடியாது பட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டீங்க. உங்களோட லைஃப்ல நீங்க எதை பண்ணணும் அண்ட் உங்களோட லைஃப்ல எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் அதிகமாவே ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களை பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாவும் ரொம்பவே கியூட்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. சோ அதனாலேயே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸுமே இருப்பாங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 6 இருந்துச்சு அப்படின்னா இந்த கேரக்டர்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேவரட் நம்பர் 7 இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்பயுமே தனிமையா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. பட் நீங்க எப்பயாவது ஒரு குரூப்போட இருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மொத்த பர்சன்ஸுமே சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க அந்த குரூப்ல இருந்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஃபீல் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க தனிமையா இருக்கிறதுக்கு தான் விரும்புவீங்க. அண்ட் உங்களை பாக்குறதுக்கு நீங்க நார்மலான பர்சனா இருந்தாலுமே நீங்க அதிகமான புத்திசாலியா இருப்பீங்க. எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு எப்பயுமே ஆர்வம் அதிகமா இருக்கிறதால நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. அதிகமான ரிசர்ச் பண்றதுக்குமே ட்ரை பண்ணுவீங்க. நீங்க எல்லா விஷயத்தையுமே புதுசா கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி என்னோட லைஃப் இதுதான், என்னோட பாதை இதுதான் அப்படின்னு நீங்க போய்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வருது அதனால உங்களோட லைஃபை மாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. மத்தவங்களுக்காக உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. சோ இந்த கேரக்டர்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேவரட் நம்பர் 8 இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு மெச்சூரான பர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சின்ன வயசா இருந்தாலுமே நீங்க ஒரு மெச்சூர் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. மத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவீங்க. உங்களோட லைஃப்ல ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாவும் இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஸ்ட்ராங்காவுமே அந்த டிசிஷன்ல இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க ரொம்ப கர்வம் உள்ள ஒரு பர்சனா இருப்பீங்க. சோ இதனாலேயே நீங்க லோன்லியா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. பட் நீங்க மத்தவங்களோட ஒப்பிடும்போது மெச்சூர் பர்சனா இருக்கிறதாலேயே மத்தவங்களுக்கு உங்க மேல அதிகமா ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். மத்தவங்க உங்களை மதிக்கிறதுக்குமே ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நீங்க எப்பயுமே மனசுல ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்துல இருந்து மாற மாட்டீங்க. ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணாலுமே அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதை பாக்குறவங்க எல்லாத்துக்குமே உங்க மேல அதிகமா ரெஸ்பெக்ட்டுமே உருவாகும். நம்பர் 9 ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேவரட் நம்பர் 9 இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப சாதுவான ஒரு பர்சனா இருப்பீங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. உங்களை பார்க்கும்போது நீங்க மத்தவங்க மேல அதிகமா அட்ராக்டிவாகவும் உங்களை பாக்குறவங்க எல்லாருமே உங்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அதே நேரத்தில் நீங்க மத்தவங்க மேல அதிகமாக பாசம் காட்டுவீங்க. ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா உடனடியா பண்ணிடுவீங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எப்பயுமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பீங்க. ஒரு குரூப்பையோ இல்ல ஒரு கேங்கையோ வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கும். அண்ட் எப்பயுமே அமைதியா இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஸ்ட்ராங்காவுமே இருக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. பட் எமோஷனலா ரொம்ப அட்டாச் ஆகக்கூடிய பர்சனா இருப்பீங்க. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆகக்கூடிய பர்சனாவுமே இருப்பீங்க. அண்ட் எப்பயுமே மனிதாபிமானத்தோட நடக்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. பட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க எல்லா விஷயத்துக்குமே அதிகமா ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பர்சனாவுமே இருப்பீங்க. சோ இந்த கேரக்டர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த 9 நம்பர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் நம்பர் என்ன அண்ட் உங்களோட கேரக்டரும் உங்களோட நம்பருக்கும் செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.